திருவள்ளூர் டாக் உங்களை வரவேற்கிறது. சனிக்கிழமை காளிக்கான வழிபாடு செய்ய போறோம். காளி என்னும் தெய்வம் எந்த பருவத்தை குறிக்கும்னா மனித வாழ்வின் குழந்தை பருவத்தை குறிக்கும். குழந்தைகள் செய்யும் செயல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அறியாமையின் வெளிப்பாடாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பருவத்திலையுமே இந்த அறியாமை கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். எடுத்துக்காட்டுக்கு இந்த பச்சை நிறத்திற்கான பருவம் இருக்குல்ல, இது திருமணம் செஞ்சு குழந்தை பெறும் பருவம். இத்தனை நாட்களாக நமக்காக வாழ்ந்துட்டு இருந்தவங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைக்காக வாழ ஆரம்பிப்போம். நம் பிள்ளைகளுக்காக உழைப்போம். அதுக்கப்புறம் இந்த வெள்ளை பருவம் இருக்குல்ல, இந்த பருவம் பார்த்தீங்கன்னா சமுதாயத்திற்காக வாழ ஆரம்பிப்போம். பொது நலத்தோடு இருப்போம். அறியாமை என்னும் கரும்பருவத்திலிருந்து தூய்மை அடைவதுதான் நம் மனித வாழ்வின் இயல்பு. அப்படிப்பட்ட மனித வாழ்வின் குழந்தை பருவத்திற்கான தெய்வம்தான் காளி. காளி என்பவள் போருக்கான தெய்வம் ஆவாள். எந்த ஒரு வீரனும் போரை விரும்ப மாட்டாங்க. ஆனால் போர் வரும் சூழ்நிலை ஏற்பட்டால் அதற்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும். நம்ம முருகனே எடுத்துப்போம். முருகன் அமைதியை விரும்புபவர். ஆனால் அவருமே சூரசம்ஹாரம் செஞ்சிருக்காரு. அதே போல ராவணன் இந்திரர்களா இருக்கலாம், கருத்தினன் பஞ்சபாண்டவர்களா இருக்கலாம், இவங்களுமே அப்படிதான் போரை விரும்பல. ஆனால் அதற்கான சூழ்நிலை ஏற்பட்டால் அதற்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும். தமிழர்களின் போர் முறையே வேற. ஒரு நாடை கைப்பற்றோன்ற பேர்ல அந்த நாட்டு மக்களை அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்துறதெல்லாம் நம்மளுடைய போர் முறையே கிடையாது. இப்ப எடுத்துக்காட்டுக்கு ராஜராஜ சோழனை எடுத்துக்கோங்க. கடல் கடந்து போர் செய்து நாட்டை கைப்பற்றி இருப்பாங்க. காரணம், அந்த நாட்டு மன்னர்கள் கடல் கடந்து செய்யும் வணிகத்திற்கு இடையூறா இருந்திருப்பாங்க, தவறான வழியில சென்றிருப்பாங்க. அப்படிப்பட்ட நாடுகளை தான் நம் மன்னர்கள் போய் கைப்பற்றுறாங்க. கைப்பற்றினதுக்கு அப்புறமும் அந்த நாட்டில் உள்ள அதே மன்னருக்கு தான் மீண்டும் பதவி கொடுத்து அரசாட்சி செய்ய சொல்லுவாங்க. மீண்டும் அதே தவறை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்களாம் எங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறீங்கிறதுக்காக வருடம் ஒரு முறை கப்பம் கட்ட சொல்லுவாங்க. இப்படிதான் தமிழர்களின் போர் முறையே இருந்தது. ஆனா இந்த பரசுராமன் காலகட்டம் எடுத்துப்போம், இல்ல சகுனி காலகட்டம் எடுத்துப்போம், பல சூழ்ச்சிகள் செஞ்சு போர் செய்தார்கள். அதுக்கப்புறம் விஜயநகர காலகட்டமாக இருக்கட்டும், நம்மளுடைய நிலங்கள்லாம் பிடுங்கி இப்போ நம்மளுடைய நிலத்திலேயே இப்போ வரையும் இந்த வடுகர்கள் நம்மளே ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அப்புறம் ஈழத்தில் எப்படி போர் நடந்ததுன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இப்படிப்பட்ட போர் முறையெல்லாம் தமிழர்கள் செய்ய மாட்டோம். தமிழர்கள் அறத்தோடு போர் செய்வோம். அப்படிப்பட்ட போருக்கான தெய்வம் தான் காளி. காளிக்கு படையலாம், போர் ஆயுதங்களை வைக்கலாம், கத்தி வைக்கலாம், போர்க்கலை சம்பந்தப்பட்ட பொருட்களை வைக்கலாம், அப்புறம் சங்கு கூட வைக்கலாம். நம் ஆசிவக தெய்வமான காளிக்கு வழிபாட்டு பாடலை இசைத்து பூச்சொரிந்து தீபாராதனை செய்து காளியை வணங்கலாம். கடைசியாக காளியின் படையலை அனைவருக்கும் பகிர்ந்து உண்ணலாம். நம் 5ஆம் தமிழர் சங்கத்தில் காளிக்கான படையலாக கருப்பு கவுனி அரிசியில் செய்யப்பட்ட உணவு படையலாக வைத்து பரிமாறப்பட்டது. இப்ப நம்ம வழிபாட்டு பாடலை கேட்போம். கருமை வண்ணமே காளியம்மனே, பரமன் தோன்றிய பரமேஸ்வரி, வரங்கள் தருவாயே, அருள்கள் புரிவாயே, ஒவ்வொரு நாளும் நீங்க ஒவ்வொரு அம்மனே, சனி நாள் தோறும் நம் காளியம்மனே, 7 நாள் தோறும் நம் மாரியம்மனாய் எழுந்து அருள்வாயே என் காளி அருள்புரி. ஆணும் பெண்ணும் இருவருக்கும் 7 நிலை பருவம், 7 நிலை தெய்வம் இங்கு யாவருக்குமே. ஆணும் பெண்ணும் இருவருக்கும் 7 நிலை பருவம், 7 நிலை தெய்வம் இங்கு யாவருக்குமே. சனி நாள்தோறுமே பேதையின் இருளை பனி போல் அகற்றிடும் சனிக்கோலம்மையே, பரமன் தோன்றிய பரமேஸ்வரி, வரங்கள் தருவாயே, அருள்கள் புரிவாயே.
வினையோ எவ்வினையானும் நல்வினையாயாக்கிடுவாய் நந்தினி தாயே. அறமும் நீயே மரமும் நீயே அறமும் மரமும் அன்பின் வழியே காளியும் நீயே சூலையும் நீயே காலந்தோறும் மாரியம்மனே. சனி நாள்தோறுமே பேதையின் இருளை பனி போல் அகற்றிடும் சனிக்கோலம்மையே பரமன் தோன்றிய பரமேஸ்வரி வரங்கள் தருவாயே அருள்கள் புரிவாயே. Subscribe and share this song.